ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து கோகுலகிருஷ்ணன் ஆர். நான் நெட்வொர்க் இன்ஜினியரிங் டீம்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலி லினக்ஸ் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு என்மேப் என்ற பவர்ஃபுல் டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்மேப்னா என்னென்னா, அது வந்து ஒரு நெட்வொர்க் மேப்பர். இப்போ என்மேப்னால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, ஒரு வெப்சைட்டோட என்னென்ன போர்ட்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது, என்னென்ன போர்ட் வந்து க்ளோஸ்டில் இருக்குது, என்னென்ன போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓல்டு வெர்ஷனா இல்லை அப்டேட்டட் வெர்ஷன்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறாங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்க்க முடியும். அதர் தேன் பார்த்தீங்கன்னா என்னென்ன வல்னரபிலிட்டிஸ், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்மேப் மூலிமா நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு செக் போகிற கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ கேவ். அது வந்து ஒரு இந்தியா டாப் மோஸ்ட் ஒரு ரீட்டைலர் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் சாக்லேட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட்டோட போயிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்மேப் என்ற டூல் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ணணுமா, இல்லை உங்களோட வந்து வெப்சைட் வந்து கரெக்டாக ஸ்மூத்னஸாக இருக்கா, இல்லை எந்த வல்னரபிலிட்டிஸ்லையும் இல்லாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த காலி லினக்ஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரூட் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணணும். காலினோட பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேண்டட்டரி விஷயம், எப்பவுமே வந்து ஒரு கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் கமாண்டோ அப்கிரேட் கமாண்டோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்கிரேட். இப்போ வந்து நம்ம வந்து என்மேப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்மேப் -l. இப்போ என்மேப்னால என்னென்ன வந்து வல்னரபிலிட்டிலாம் செக் பண்ண முடியும் நம்மளால் பார்க்கலாம். இதெல்லாம் ஆட்ரிபியூட் சொல்லுவாங்கள்ல. என்மேப்னால என்ன பண்ணிங்கன்னா லிஸ்ட்டாக ஸ்கேன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிங் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோம்பி ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஐபி ப்ரோட்டோகால் ஸ்கேனு, போர்ட் ரேஞ்சஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, -sv, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃபால்ட்டு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண போகும். அதுக்கப்புறம் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமாண்டாக என்ன கொடுப்போம்னா என்மேப் கொடுத்துட்டு நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கிளைண்ட்டோட ஐபி அட்ரஸ் வந்துடும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் RDNS ரெக்கார்ட் ஃபார் நம்ம ஐபி அட்ரஸ் myshopee.com, அதுதான் ரிவர்ஸ் டிஎன்எஸ் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் டொமைன் ஒன் சிஸ்டம். இப்போ நம்ம கோ கார்ட் போட்டுட்டு நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் போயிட்டு myshopee.com போயிடும். myshopee யாருன்னா இந்த கோ கார்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க.
இதை போர்ட் ஸ்டேட் சர்வீஸ் சொல்லுவாங்க. இந்த 4 போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. இதுதான் நம்ம வல்னரபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளையண்ட் கிட்ட ரிப்போர்ட்டாக வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லணும். இது எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னா, அவங்க வந்து விண்டோஸ் ஃபயர்வால் உள்ள போயிட்டு இதுக்கு வந்து ஆக்சஸ்லாம் வந்து டினை பண்ணலாம். பண்ணாங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த 880 டிசிபி ஓப்பன் போர்ட் பார்த்தீங்கன்னா அட்மின் இன்டர்ஃபேஸில் வரும். அதுவே 8443 அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டெஸ்ட் சர்வரில் வந்து நமக்கு வரும். இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரௌசரில். ஐஃபன் கொடுத்துட்டு இப்போ வந்து 8443 போர்ட் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பர்மிஷன் இல்லை. ஏன் பர்மிஷன் இல்லைன்னா அவங்க வந்து ஃபயர்வால் வந்து ஹை செக்யூரிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பர்மிஷன் இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன பார்ப்போம்னா, இப்போது போர்ட்டு வந்து அதர் போர்ட்டும் இருக்குது. லைக் வந்து இப்போ SSH அதெல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை வந்து க்ளோஸில் இருக்கா இல்லை ஃபில்டர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். -P போர்ட் 22ன்றது SSH என்ன ஷெல் ஃபில்டரில் இருக்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட் நேம் கொடுத்துக்கோங்க. போர்ட் 22 பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் இருக்குது. ஃபில்டரில் இருக்குன்னா அது வந்து ஃபயர்வால் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி மூலிமா அந்த ஸ்கேன் வந்து நம்மளால் பண்ண முடியாது, பிளாக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால இதில் வந்து எந்த வல்னரபிலிட்டியும் இல்லை. இது 4 மட்டும் வந்து கிளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். இதில் விண்டோஸ் ஃபயர்வால் யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கமெண்ட்னா, நம்ம வந்து என்ன ஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். nmap -s கேபிட்டல் C கொடுக்கணும். கேபிட்டல் C கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து அவங்களோட ஐபி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கும் பாருங்க, காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. நமக்கு வந்து அது போர்ட் வந்து 80 ஓப்பனில் இருக்குது. இந்த HTTP டைட்டில் வந்து did not follow redirected to HTTP MySafi. நம்ம வந்து இந்த கோகார்ட் வந்து செக் பண்ண போனோம்னா MySafiக்கு வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணி விட்டுரும் இது நம்மளுக்கு. சரிங்களா? இந்த MySafi என்னன்னா இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் 4 ஓப்பனில் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இந்த TLS ALP என்னன்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோகால் நெகோசியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இப்போ குரோம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த H2 வந்து ப்ரிஃபர் பண்ணும். இந்த HTTPலாம் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா H2 வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து இப்போ HTTP 2.1 அது வந்து சப்போர்ட் பண்ணலன்னா டைரெக்டாக வந்து HTTP 1.1 வந்து சப்போர்ட் பண்ணும். இதுவும் அதே தான். நெக்ஸ்ட் புரோட்டோகால் நெகோசியேஷன் சொல்லுவாங்க.
இந்த எஸ்எஸ்எல் செட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அவங்க அந்த வெப்சைட்டில் இருக்க ஸ்கிரிப்ட் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் வேலிட் பிஃபோர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து ஒரு வார்னிங் சிம்பிள் வந்து அவங்க ப்ரௌசரில் வந்து வரும். இது வந்து ஒரு வல்னரபிலிட்டி. நாட் வேலிட் பிஃபோர் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வெப்சைட்டுக்கான வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு வேலிட் சர்டிஃபிகேட் டேட் வந்து சொல்கிறாங்க. இந்த 2025-10 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ரினியூல் பண்ணி ஆகணும். ரினியூல் பண்ணணும்னா வார்னிங் சிம்பிள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும்னு சொல்ல வராங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து என்ன வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். nmap அதுக்கு சேம் SC-SV ஸ்டாண்ட் ஃபார் வெர்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இந்த எஸ்வி வந்து என்ன கமெண்ட்னா அவுடேட்டட் வெர்ஷன் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அப்டேட்டட் வெர்ஷன் என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா Cloudflare HTTP ப்ராக்ஸி போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த நம்ம கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Cloudflare என்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுறதுனால Cloudflare வந்து ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்து ஹைட் பண்ணிடும். Cloudflare உள்ள பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்எக்ஸோ இல்லை வந்து ஒரு அப்பாச்சி வெர்ஷனும் வந்து சர்வரும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அது வந்து பொதுவாக வந்து Cloudflare சொல்லும். எதுக்கு Cloudflare சொல்லிட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெடிஷ்னலான ஒரு வெர்ஷன் இது வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதுக்கப்புறம் டிடிஓஎஸ் என்ற ஒரு அட்டாக் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த Cloudflare வந்து வெர்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா இந்த சர்வீஸ் HTTPயை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு HTTP கொடுங்க, மறுபடியும் HTTP, அப்புறம் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைண்ட்டோட வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அலைவில் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா HTML, எப்போ வந்து டேட் எக்ஸ்பைரி ஆகுது, அதுக்கப்புறம் லொக்கேஷன் கூட நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. சர்வர் பார்த்தீங்கன்னா Cloudflare வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கண்டென்ட் டைப் ஆப்ஷன் வந்து இது ஒரு முக்கியமான இது. ஸ்னோஸ்னிஃப் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஹேக்கர்ஸ் வந்து வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணால் MIME ஸ்னிஃபிங் வந்து சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் வெப்சைட்டில் வந்து ஒரு ஹேக்கிங் கமாண்ட் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் வச்சு நமக்கு வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ண நினச்சா இந்த ஸ்னோஸ்னிஃப் வந்து நம்மளுக்கு வந்து தடுத்துடும், வெப்சைட்டுக்குள்ளே ரன் பண்ண விடாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோஸ்னிஃப் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா எக்ஸ்கிராஸ் சைட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்னோஸ்னிஃப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 301 மூடு பர்மனெண்ட்லினா இப்போ வந்து நம்ம கோகார்ட் போட்டு நம்ம ஹேக் பண்ண ட்ரை பண்ணும்போது இது வந்து டைரெக்டாக ரீடைரக்ட் பண்ணி அனதர் வெப்சைட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடும். போர்ட் 301 என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம செக் பண்ணுற வந்து URL வெப்சைட், அதாவது கோகார்ட் வந்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிளைண்ட் வெப்சைட் வந்து என்ன OS வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். அதுக்கு nmap கொடுங்க. nmap கொடுத்துட்டு -v என்ன வெர்ஷனில்
-a கேபிட்டலில் கொடுங்க. கேபிட்டலில் கொடுத்துட்டு நம்ம கிளையண்ட்டோட வெப்சைட் இந்த 4 போர்ட்டுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு டிவைஸ் டைப் வந்து பிரிட்ஜ் யூஐபி அடாப்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிளைண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்னா என்னன்னா, இது வந்து ஒரு யூசர் மோடு நெட்வொர்க் எமுலேஷன் டூல்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அதுக்கப்புறம் அட்மின் இல்லாமல் நெட்வொர்க்கு வந்து ஓஎஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 80 அப்படின்றது இது வந்து ஒரு ப்ராட்பேண்ட் வந்து கேட்வே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து இது வந்து ஒரு வைஃபை ஆகவும் இல்லை ஒரு டெலிஃபோன் சர்வீஸாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த QEMU யூசர் மோட் நெட்வொர்க் கேட்வேனா இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸுக்கு வந்து இப்போ நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு 2GB 4GB அப்படின்னு ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்காகவும் ப்ரொவைட் பண்ணோம். யாருக்கு ப்ரொவைட் பண்ணோன்னா இந்த ஸ்லிப்பர் நாட் கேட்வேக்கு இந்த ஸ்லிப்பருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம். இந்த ஸ்லிப்பருக்கு வந்து ஓஎஸுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓவரால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓவரால் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வெப்சைட்டில் வந்து இந்த 4 போர்ட்டும் அவங்க சிஸ்டமில் வந்து விண்டோஸ் ஃபயர்வால் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சஸ் வந்து டினை கொடுத்தாங்கன்னா இது வந்து ஃபில்ட்ரு இல்லைன்னா க்ளோஸில் வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸு இவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து எப்போ வந்து ரினியூவல் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஓஎஸ்ஸு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.